ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஷாமியோட Xiaomi 11i 5G இன்னைக்கு நம்ம இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க இல்லைங்களா கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தப்ஸ் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனில் ப்ரெஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கனில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தாலே ஏன் பெயின் நிதிஷ் நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனை அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் சென்டரில் ஃபோனோட ஃபோட்டோ, டாப் லெஃப்ட்டில் இந்தியாஸ் நம்பர் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், ரைட் சைடில் Xiaomi லோகோ, கீழே Xiaomi 11i 5G, கீழே Xiaomi கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் Xiaomi 11i, ரைட் சைடில் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், மோஸ்ட் ட்ரஸ்டட் IS ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம டாப்பில் பார்த்தோம்னா பாக்ஸ் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு டைமென்சிட்டி 920க்கான 5G ப்ராசஸர், ஸோ 108 மெகாபிக்சல் கேமரா, ஸோ ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கலர் கேமுங்கிற கலர் ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு Xiaomi இன்னும் பிளாக் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் டிசைன் பை Xiaomi கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் அண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் நல்லா பாக்ஸ் அண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓகே, கேஸை போட்டுச்சுட்டு இப்போ பாக்ஸு இந்த கருப்பு கலர் பாக்ஸ் ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு எனக்கு வந்தோம்னா Xiaomi 11i ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஃபோனை நம்ம எடுப்போம். ஸோ எடுத்தோன்னே லைட்டாக ஹெவினஸ் தெரியுது. ஓகே, மற்றபடி வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைப் சி கேபிள் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆக்சஸோடு வருது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 67 வாட்க்கான சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே 11i ஹைப்பர் சார்ஜ் கொடுக்கல இல்லை கைஸ், நம்மகிட்ட வேரியன்ட் வெறும் 11i 5Gங்கிற வேரியன்ட் மட்டும் தான். ஸோ ஹைப்பர் சார்ஜரில் தான் நம்மளுக்கு 120 வாட்க்கான அந்த சார்ஜர் பிரேக் கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே வெறும் 67 வாட்க்கான சார்ஜர் பிரேக் தான் கிடைக்குது. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரெஷன்ஸ்க்கு வந்தோம்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் இருக்க அந்த கவர் எடுத்துடலாம். ஓகே, எடுத்தோடனே இந்த க்ரீன் கலர் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு காம்பேக்டான ஃபினிஷ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹெவினஸ் என் கைக்கு தெரிஞ்சுது. ஓகே, ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபோன் ஃபைனலி பூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே தான் ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6.67 அதாவது 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 2400x1080 பிக்சல்ஸ், ஆஸ்பிரேஷன் 20 ஸ்க்ரீன் டு பாடி ஷோ 86.1%. இங்கே ரெகுலராக கொடுக்குற டார்க் மோட் அதை நம்ம தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் லெவல் வந்தோம்னா 1200 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிரைட்னஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே இங்கே நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இடையில 90 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 395 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க சூப்பராக இருக்குது. கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ HDR நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் இந்த செக்மெண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளே என்ன தான் ஃபுல்லாக சூப்பராக கொடுத்தனால AMOLED பேனல் கொடுத்தனாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நம்மளுக்கு டிஸ்பிளேல கிடைக்கல, சைடில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடி ஷீல்னு வந்தோம்னா இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு கிளாஸ் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு சாஃப்டான ஃபினிஷோட கிளாஸ் பில்டு கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்ஸ் வந்து பிக்கப் பண்ணல. இதே ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த 6.67 inch பேனில் ப்ரொடக்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கார்னியோட கோலோ கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பேக் சைடுமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, திக்னஸ்ன்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 8.3 mmக்கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தோம்னா 207 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபோன் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனை கலர் வேரியன்ட்ஸ்னு வந்தோம்னா மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நமக்கு இருக்க வேரியன்ட் கேமோ கிரீன், இது போக ஸ்டெல்த் பிளாக், பர்பிள் மின்ட், பசிபிக் பேர்ல்னு மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக், ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி மைக், அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ். இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் சிம்ஸ்டல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். ஓகே, அந்த ரெட் கலர் ஆக்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் எங்களுக்கு
ஸ்ப்ளாஷ் IP53க்கான டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணீர் பட்டாலும் ஃபோன் ஒன்றும் ஆகாது. லெஃப்ட் சைடில் எதுவுமே கொடுக்கல, ப்ளைனாக விட்டுட்டாங்க. ஓகே, நல்ல இன்னொரு ஃபீல்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு காம்பேக்டான ஃபினிஷ்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபோன் பெருசாக தான் இருந்துச்சு என் கைக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வார வேரியன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் வார வேரியன்ட். ஓகே, நமக்கு அந்த 120GB எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.1GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 105GB சம்திங் எல்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மெமரி 1TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1TB நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சோன்னே நான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸர் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6 நேனோமீட்டர் பில்ட் பண்ண மீடியடெக் டைமென்சிட்டி 920 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் 12.5ல் ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லெவலாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 வந்துருச்சு. ஸோ இங்கே 11 கொடுத்துருக்கிறது சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, சீக்கிரமாக அப்டேட்டில் கொடுத்துருவாங்க. ஓகே, ஜிபியூன்னு வந்தோம்னா இங்கே உங்களுக்கு Mali G68 MC4க்கான ஜிபி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான் இந்த செக்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை கேமராஸ்னு வந்தோம்னா இங்கே பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் f1.9 ஆப்பிச்சரோட வர சாம்சங்கோட HM2 சென்சர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் f2.2 ஆப்பிச்சரோட 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. அப்புறம் மூணாவது ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் f2.4 ஆப்பிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த சின்ன பஞ்சோடில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.5 ஆப்பிச்சரோட. ஓகே, இங்கே கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, I'll use this mode. ஓகே, ஃபோட்டோ மோடில் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 6x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். ஓகே, ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ரோ வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ரோ வீடியோ ஷார்ட் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மோரில் பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமரா சம்ஸ் வருது, பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் இருக்கிற 4K 30 FPSக்கான வீடியோ. ஓகே, இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்மளால் இந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 6x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். 10x கொடுத்து எனக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே இந்த வீடியோ குவாலிட்டி பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மேக்ரோ வீடியோ. ஓகே, மேக்ரோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, மேக்ரோ வீடியோவில் நம்மளுக்கு ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 2x வரைக்கும் மேக்ரோ வீடியோவில் நம்மளால் ஜூம் பண்ண முடியும். ஓகே, நல்ல சூப்பரான ஷார்ட்ஸ்லாம் கிளியராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மேக்ரோ மோட். ஓகே, எல்லா கேமரா சாம்பிள்ஸுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ எடிட்டிங் முன்னாடி ஆட் பண்ணும்போது எல்லா கேமராஸும் சாம்பிள்ஸ் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ போர்ட்ரேட், அல்ட்ரா வைட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் இருந்து நமக்கு கிடைக்கிது. அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்தோம்னா ஸோ நம்மகிட்ட இருக்கிற அந்த லெவலாங்கிற வேரியண்ட்டில் 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே ஒரு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 30 நிமிட்ஸ்லையும் ஃபுல் சார்ஜ் ஒரு அரை மணி நேரத்துலேயும் பண்ண முடியும். இதே நம்ம அந்த லெவல் ஹைப்பர் சார்ஜுக்கு போனோம்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 120 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் அந்த 4500 ஈஸியாக ஒரு 50 நிமிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 வரலாம். ஸோ 11 ஹைப்பர் சார்ஜுக்கு போக தேவையில்லை. அப்படி தான் நான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வந்தோம்னா பேஸ் வேரியன்ட் 6/128க்கான வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 24,999 இருக்கும். 8/128 26,999 சேல் பண்ணுறாங்க. இதே ஹைப்பர் சார்ஜோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சார்ஜில் 6/128 27,000 இருக்கும். 8/128 29,000 சேல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோன் என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான கேமராஸ், பெஸ்ட்டான டிஸ்பிளேஸ், ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னங்க சின்ன ஒரு நெகட்டிவ் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா AMOLED பேனல் கொடுத்துட்டு இன்னமும் சைட் ஃபிங்கர் சென்சர் வச்சுருக்காங்க. அதுவும் எபோவ் 25,000க்கு ப்ரைஸ் பண்ணிட்டு இன்னும் சைட் ஃபிங்கர் சென்சர் வச்சுருக்காங்க. இது மட்டும் தான் சின்ன நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 11 வாங்கலாமா 11 ஹைப்பர் சார்ஜ் வாங்கலாமா என்ன கேட்டிங்கன்னா நான் 11 ப்ரிஃபர் பண்ணிக்குவேன். ஏன்னா 5000 mAh பேட்டரி, 67 வாட்க்கான சார்ஜர், அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ வேறு என்ன வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.